ஆண்டவரும் உலக இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களாக தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய மகத்துவமான காரியங்களை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அதிகமாய் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களோடு கூட என் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட கிருபையாய் இருப்பதாக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய நாமம் எங்களுக்குள்ளே எங்கள் மூலமாய் உம்முடைய வார்த்தையினாலே மகிமைப்பட போகிறதற்காக நன்றி. அன்னைக்கு இயேசுவை பார்த்து மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, அந்த மகிமை எங்கள் மேலே வந்து அமருகிறதற்காக நன்றி. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நன்மையானவைகளை செய்ய மாட்டாரா? அவரை அறிகிற அறிவில் எங்களை பெருக்க மாட்டாரா? தேவனுடைய வெளிப்பாடுகளையும் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தின் திறவுகோள்களையும் எனக்காக திறக்க மாட்டாரா என்று சொல்லி காத்திருக்கிற இந்த ஜனங்களுக்குள்ளே தெய்வீக வெளிச்சம், தெய்வீக சுகம், தெய்வீக பலன் கிருபையாய் வந்து அமரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் இந்த நாளில் நடைபெறுகிற இந்த ஊழியம் இந்த ஜனங்கள் மேலே கிருபையாய் வந்து அமர்வதாக. பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, கடந்த சில நாட்களாக இயேசு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட நபரையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தங்குன அமர்ந்திருந்த வெறுமையான இந்த பூமியில் பிதா செய்த மகத்துவங்களையும் குறித்து நம்ம தியானித்துட்டு இருக்கிற இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெறுமையான இந்த பூமியின் மேலே அமர்ந்திருந்தார். அந்த வெறுமையின் மேலே அவர் அமர்ந்திருக்கும் போது பிதா வார்த்தையாகிய இயேசுவை பேசுகிறார். பேசின அந்த இயேசுவின் நிமித்தம் அந்த பூமியில் சிருஷ்டிப்புகள் உருவாக்கப்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வெறுமையாக கொடுக்கவில்லை, சாதாரணமாக கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஆவியானவர் நீங்கள் பெற்றிருக்கிறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் என்றால், சாதாரணமாக இந்த பரிசுத்த ஆவியை நம்ம சுதந்திரிக்கலை. சாதாரணமாக ஏதோ வந்து நம்ம மேலே அமர்ந்தார் அப்படின்றது மாதிரி இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இன்னைக்கு செயல்படுறதுக்கு, உங்களை நடத்துறதுக்கு, உங்களை போதிக்கிறதுக்கு, உங்களை பலப்படுத்துறதுக்கு, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கறதுக்கு. சொல்லப்போனால் பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியினாலே இயேசு பிசாசுகளை துரத்திக்கிட்டு இருந்தாராம். பிசாசுகளை துரத்துறதுக்கு, சாபத்தை முறிக்கிறதுக்கு, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் தேவனோடு கூட நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்வதற்கும், தேவனோடு கூட நம்ம உறவாடி வாழ்கிறதுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் திடீர்னு நம்ம மேலே வந்து அமர்ந்தாரா, இந்த பூமியில் மனுஷனுக்குள்ள அவர் செயல்பட ஆரம்பித்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. சாதாரணமாய் பரிசுத்த ஆவியானவரை நாம் முத்திரை மோதிரையின் அடையாளமாக பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தேவகுமாரர்கள், சன்ஸ் ஆஃப் காட், இந்த உலகத்தில் இருக்கிற அழகு நிறைந்த மனுஷ குமாரத்திகளை பார்த்து அவர்கள் பால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஈர்க்கப்பட்ட இந்த தேவகுமாரர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, மனுஷ குமாரத்திகளை கல்யாணம் பண்ணோம். இப்போ கல்யாணம் பண்ணும்போது பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா பலவான்களாக இருந்தார்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தே ஆர் கால்டு ஹீரோஸ். அவர்கள் நல்ல மேன்மையான ஜனங்களாக இருந்தார்கள். அறிவு பயங்கரமாக இருந்துச்சு. சரீர அளவில் அவங்க அவ்வளோ பலசாலியாக இருந்தாங்க. அவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு யுத்தமும் எழும்பினது இல்லை அப்படின்றது அளவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பலன் நாள் நாள் போக போக பயங்கர ஹீரோவாக இருக்கிறாங்க, பயங்கர ஜாலியாக இருக்கிறாங்க, பயங்கர மனதில் அவ்வளோ அறிவு.
அவ்வளவு ஞானம், அவ்வளவு திடன், அவ்வளவு பராக்கிரமம். இப்போ நாளுக்கு நாள் போக போக மனுஷன் எப்படி ஒன்றுமே இல்லாத போது ஆண்டவரை என் மேலே வாங்க, என் கூட பேசுங்க, எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தாருங்கன்னு ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தர் கொஞ்சம் உயர பறக்க வச்ச ஆரம்பித்த உடனேயே, பெலன் வந்த உடனேயே ஆண்டவரை மறந்து போகிறது உண்டு. லைக் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி. இப்போது இந்த பலவான்கள் பயங்கரமாக போயிட்டுருக்கிறாங்க. இந்த பலவான்களை கொண்டு பூமியில் பயங்கரமான காரியங்களெல்லாம் கட்டப்பட்டு சரி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டாராம். இப்போ பலமான இந்த ராட்சசர்கள் நாள் போக போக என்ன ஆக ஆரம்பித்தாங்கன்னா, இவங்களுடைய மைண்ட் செட், இவங்க நினைவுகள் வந்து மாற ஆரம்பிக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் இந்த விஷயத்தை பார்க்குறாரு, இவர்கள் மேல் கோபம் கொள்கிறாரு. எதுக்காக இந்த மனுஷனை நம்ம உருவாக்கணும் அப்படின்றத நினச்சி வருத்தப்படுறார். அந்த வருத்தத்தின் விளைவாக தான் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். பூமியை அழிக்கணும், ஜலத்தை உண்டு பண்ணணும், ஜலத்தின் மூலமாக உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். அந்த நேரத்தில் பாதுகாக்கப்பட்டது தான் நோவாவும் அவருடைய குடும்பம், அவரோடு சேர்ந்த 8 பேர். இது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் மனிதனோடு ஏற்படுத்தின ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கையை உடைச்சிட்டார். which means ஆண்டவர் மனிதனோடு இணைத்திருந்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை முறித்து போட்டார். அது என்ன காரியம் அப்படின்னா, பைபிள் தெளிவாக சொல்லுது 3வது வசனத்தில், இந்த சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்குறார். பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு தெரியுமா? சாதாரண ஒரு முடிவு அல்ல, அது மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடி. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஜலத்தின் மூலமாய் உலக ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சது உண்மை. அந்த அழிவை விட ஒரு மிகப்பெரிய துண்டிப்பை கர்த்தர் மனுஷனுக்கும் அவருக்கும் இடையே விருந்து விலக்கி போட்டார். அது என்ன உறவு அப்படின்னா, 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம்தானே அப்படின்றார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மை ஸ்பிரிட் will put up with human for such a long time. என்னுடைய ஆவியை சில காலங்களுக்கு, ஒரு நீண்ட காலத்துக்கு மனுஷனோட நான் இணைக்க மாட்டேன். ஆண்டவர் எடுக்கிற ஒரு பயங்கரமான ஒரு முடிவு. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் விழுந்துட்டீங்க, உங்கள் மைண்ட் செட்லாம் வேறு மாதிரி இருக்குது. இனிமே ஏன் ஆவியினால் உங்களை நான் தொடர்பு கொள்ள மாட்டேன். அப்படி என்றால் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம் நேசிக்கிற ஜனங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை மனுஷனுடைய கண்களினால் காண்பதும் இல்லை, காதுகளினால் கேட்பதும் இல்லை, அவனுடைய இருதயத்தில் தோன்றுவதும் இல்லை. ஆனால் தம்முடைய ஆவியினாலே அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தேவனுடைய ரகசியங்களை மனித மூளையால் பார்க்க முடியாது. தேவனுடைய ரகசியங்களை மனித கண்களால் பார்க்க முடியாது, மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை ஆவியினால் தான் அனுபவிக்க முடியும், ஆவியினால தான் பார்க்க முடியும். தரிசனங்களை ஆவியினால தான் அது நடக்குது. ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனம் ஆவியினால தான் நடக்குது. ஆண்டவர் கொடுக்கிற திட்டங்கள், பிளான் ஆவியினால நடக்குது. அப்போது ஆண்டவர் எதை கட் பண்ணுறார் அப்படின்னா, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும், ஆண்டவருடைய இருதயத்துக்கும் மனுஷனுடைய இருதயத்தையும் கனெக்ட் பண்ணுறது, ஆண்டவருடைய நினைவை மனுஷனுடைய இருதயத்துக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, பல இடங்களில் பல தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார்? யார் தீர்க்கதரிசி? கர்த்தருடைய வாயா இருக்கக்கூடியவங்க தான் தீர்க்கதரிசி. கர்த்தர் பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார்? இந்த தேசத்துக்கு போ, யோனாவை பார்த்து சொல்கிறாரு, நினிவேக்கு போ அப்படின்றத கர்த்தர் நினைவிலிருந்து, அவருடைய நினைவிலிருந்து யோனா தீர்க்கதரிசியுடைய இருதயத்தில் வர்றதுக்கு காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த இடையே இருந்த அந்த உறவு யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த உறவை கட் பண்றார். இப்போ இந்த உறவை கட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே எந்த ஒரு தொடர்பு இருக்காது. நான் சொல்லுகிறேன், அதை விட மோசமான ஒரு சூழ்நிலை யாருமே அனுபவிக்க கூடாது இனி உள்ள நாட்களில். ஏன்னா எதை வேணாலும் நம்ம சாங்கலாம், எதை வேணாலும் நம்ம சுமக்கலாம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற உறவை, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற இந்த ஆவியானவரை மட்டும், அந்த உறவை மட்டும் ஆண்டவர் துண்டித்துட்டார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம நடமாடுகிற ஒரு சாதாரண ஒரு மனிதனாக மட்டும்தான் இருக்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, அதுக்கு பிறகு
கொஞ்சம் கொஞ்சம் பேர் மேலே கர்த்தர் இந்த கனெக்ஷன், அதாவது தன்னுடைய உறவை, தன்னுடைய ஆவியை இணைத்தார். லைக் சொல்ல போனால் நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடச்சிச்சு. இப்போ ஆண்டவர் இந்த பலிபீடத்தை கட்டி எல்லாம் பண்ண சொல்லும்போது கர்த்தருடைய இருதயத்தை அப்படியே அறிந்து கொண்டாராம். எப்படி? ஆவியினால. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியை இணைக்க ஆரம்பித்தார். உங்களுக்கு நல்லா தெரியும், தாவீதின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளில் வந்து அமர்ந்தார். சிம்சோன் என்கிற மனுஷனை பார்க்க முடியும், நியாயாதிபதி, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டிருந்தார். இப்படி ஆபிரகாம் ஆவியானவர் நடத்தினார், மோசே ஆபிரகாம் ஆவியானவர் நடத்தினார், தாவீதை நடத்தினார், சாமுவேல் தீர்க்கதரிசியை நடத்தினார், ஏசாயா தீர்க்கதரிசி ஆவியானவர் நடத்தினார், எரேமியா தீர்க்கதரிசி ஆவியானவர் நடத்தினார். இப்படி வேதத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் மேலே மட்டும்தான் இந்த ஆவியானவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அப்படியே இந்த நாட்கள் போய் 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 ஒரு நாள் வந்தது, என் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு நாள் வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, அந்த நாளில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். எந்த ஆவியை தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளோடு இணைந்து பாவம் செய்து எந்த ஆவியை மனுஷனிடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போட்டாரோ, இப்போ தன்னுடைய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பி சொல்றாரு, என்ன காரியம்னா, மரியாளே, பரிசுத்த ஆவி உன் மேலே வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கக்கூடியது பரிசுத்தம் உள்ளது அப்படின்றார். அப்போ என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு அந்த தேவகுமாரர்கள் மூலமாய் மனுஷனோடு அவர் இணைக்கப்பட்டிருந்த அந்த ஆவியை அவர் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரிலீஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்து தம்முடைய மொத்த ஆவியையும், தன்னுடைய மொத்த பரிசுத்த ஆவியையும், அளவு கடந்த மகிமையையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கிறார். அதனால தான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, யோவான் 3வது அதிகாரம் 33வது வசனம், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசினார், அவருக்கு கர்த்தர் தம்முடைய அளவில்லாத ஆவியை கொடுத்திருந்தார். அந்த தேவகுமாரர்கள் மூலமாய் தேவன் தம்முடைய ஆவியின் இணைப்பை துண்டித்து விட்டது உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தன்னுடைய மொத்த ஆவி, அதாவது என்ன விஷயம்னா, தன்னுடைய மொத்த இருதயம், தன்னுடைய மொத்த நினைவுகள், தன்னுடைய மொத்த ஜீவன், தன்னுடைய மொத்த அன்பையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வச்சார். எப்படி? ஒரு அளவினால் அல்ல, அன்லிமிட்டெட். ஹூ இஸ் ஜீசஸ்? இயேசு என்றால் இன்னும் முக்கியமான ஒரு வார்த்தை உண்டு, அளவிட முடியாத ஆவியானவர். இயேசுவுக்குள்ளே இருந்த ஆவியானவர் அளவிட முடியாத ஆவியானவர். இயேசுவுக்குள் இருந்த ஆவியானவர் அளவிட முடியாத ஆவியானவர். பைபிளில் பல இடங்களில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 4, மத்தேயு 4 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார், பரிசுத்த ஆவியினாலே அவர் நடந்தார், பரிசுத்த ஆவியினாலே தேவ சித்தத்தை செய்தார், பரிசுத்த ஆவியினாலே இவர் பல காரியங்களை செய்து முடித்தார். பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியினாலே சத்துருக்களை அவர் ஜெயித்தார், பிசாசுகளை அவர் துரத்தினார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து நகர்ந்தார். பரிசுத்த ஆவி இல்லாமல் எந்த ஒரு இடத்திலும் இயேசு கிறிஸ்து தனியாய் நகரவில்லை, இயேசு கிறிஸ்து தனியாய் செயல்படவில்லை. ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார், ஆவியினாலே செய்தார், ஆவியினாலே பேசினார். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. அதில் முக்கியமான ஒரு வார்த்தை, நான் சுயமா பேசல, ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசினார், செய்தார், செய்து முடித்தார். இப்படி இந்த நாட்கள் போயிட்டு இருக்கு பாருங்க. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வெளியரங்கமாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள அவர் இருந்தார், சகல ஜனங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 7வது அதிகாரம், யோவான் 7வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை பார்க்கிற வேளையில், யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை பார்க்கிற போது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார்.
எந்த நதியை குறித்து பைபிள் சொல்லுகிறது என்றால், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். எந்த ஆவி? பரிசுத்த ஆவி. அப்புறம் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. யாருக்கு? இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படவில்லை. அவர் இன்னும் மகிமை அடையவில்லை. எங்க? சிலுவையில். அப்போ அதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சகல ஜனங்களுக்கும் அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அளவிட முடியாத ஆவியானவர் வந்து அமர்ந்து இருந்தார். இவர் மகிமைப்பட்ட பிறகுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த முழு பரிசுத்த ஆவியானவரும், அளவிட முடியாத பரிசுத்த ஆவியானவரும் இந்த சகல உலகத்துக்கும் வெளிப்பட்டார். நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படலை. ஆனால் ஆவியானவரை தான் அவர் பேசுகிறாரு. நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று ஓடும். நான் ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுப்பேன். தாகமுள்ளவன் என்னிடத்தில் வந்து அதை பெற்றுக்கொள்ள கடவேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவரை குறித்தும், ஆவியானவர் நாம் போன பிறகு வந்து என்னெல்லாம் செய்வார்ன்றதை குறித்தும் இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படவில்லை. ஏனென்றால் இயேசு இன்னும் மகிமைப்படாத ஒரு நிலை இருந்தது. அவர் உடைக்கப்படாத ஒரு நிலை இருந்தது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்திரீ மரியாள் இயேசு வந்து அமர்ந்திருக்கும் போது நலத குப்பியை உடைச்சு அந்த பாதத்தில் ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். பாதத்தை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரே அபிஷேகம் பண்ணுகிறவர். அந்த வாசனை அந்த இடம் முழுவதும் பரவுனது போல இயேசு கிறிஸ்துவாகிய இந்த தைல குப்பி இன்னும் உடைக்கப்படலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தைல குப்பி உடைக்கப்பட்டாதான் அந்த குப்பிக்குள்ள இருக்கிற அந்த வாசனை, அந்த திரவியம், அந்த பரிசுத்த ஆவியானவர் தேசத்துக்கு வாசனையாய் வீச முடியும். ஆனால் இதுவரைக்கும் தைல குப்பி ஆகிய இயேசு சிலுவையிலே உடைக்கப்படலை. எப்போ? இயேசு இந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கும்போது. ஆனால் ஒரு நாள் வந்தது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் நின்று ஒவ்வொரு வார்த்தைகளையும் 7 வார்த்தைகளை பேசி கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னார். பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். மகா சத்தமாய் என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த ஆவி? உம்முடைய ஆவி. எந்த ஆவி? என் பரிசுத்த ஆவி. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 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 லீப்ரா ஹல்டானா சீக்கே டெலேபே 8வது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனத்தை பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி அல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒருவனுக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமாக இருந்தால் அவன் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த பிதாவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் அப்படின்னா, விசுவாசம் என்பது மாம்சம் அல்ல, அது ஆவி. விசுவாசத்தை ஊற்றுகிறவர், நம்பிக்கையை பெருக பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், அன்பை பெருக பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நான் மாம்சத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்தார், என் குடும்பத்தை அவர் நடத்துவார், கண்கள் காணாததை நான் காண்பேன், ராஜ்யத்தை நான் கட்டுவேன், நல்லா வாழுவேன், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்ன்ற வார்த்தை சும்மா வராதுங்க. ஆவியானவர் எவன் மேல், எந்த மகன் மேல் தங்கி இருக்கிறாரோ அவனுடைய வாயிலிருந்து மட்டுமே விசுவாசம் புறப்படும். அப்படி விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளையாய், குமாரனாய், குமாரத்தியாய் மாற முடியும். நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவி, அளவிட முடியாத இந்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் சிலுவையில் நின்று இந்த வார்த்தையை சொல்றாரு. சொன்ன பிறகு இவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவி, இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்த தம்முடைய ஆவி அப்படியே வெளியே வருகிறது. அது புறப்படுகிறது. புறப்பட்டு பிதாவினிடத்திலிருந்து மீண்டும் உங்களுக்காக, எனக்காக மேல் வீட்டு அறையில் அவர் ராப்போஜனம் பண்ணின அந்த இடத்துல அமர்ந்திருந்த 120 சீஷர்கள் மேலே அபரிவிதமாய் வந்து இறங்கினது. அது வந்து இறங்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மதிலாய் வந்து இறங்கும் போது, 120 பேர் மேலும் வந்து இறங்கும் போது அவர்கள் தேவ பாஷையை பேச ஆரம்பித்தார்கள், நிரப்பப்பட ஆரம்பித்தார்கள். சீஷர்கள் அப்போஸ்தலர்களாய் மாறினார்கள். அந்த அப்போஸ்தலர்களை கொண்டு கர்த்தர் தேவ ராஜ்யத்தை பூமியில் இன்னைக்கும் வரைக்கும் கட்டி கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, பரிசுத்த ஆவியை சாதாரணமாக கர்த்தர் கொடுக்கல. அன்னைக்கு தேவகுமாரர்கள் மூலமாய் தடுக்கப்பட்ட அந்த ஆவி
ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் மூலமாய் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்னைக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறார், உங்கள் பட்டணத்துக்குள்ளே வந்திருக்கிறார், இந்த ஊழியத்தின் மேலே வந்திருக்கிறார், உங்களுடைய சன்னதியின் மேலே வருகிறார். இன்னும் உங்களை இந்த உலகத்தில் நடத்துகிற நல்ல ஒரு தேற்றரவாளனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, இப்படிப்பட்ட விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியை பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருக்க உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அவரை கர்த்தர் சாதாரணமாக நமக்கு கொடுக்கல. அவர் நமக்குள்ளே வர்றதுக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு ஒருவர் உடைக்கப்பட்டார். என் இயேசு கிறிஸ்துவுடைய உடைப்பே பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வருவதற்கான முகாந்தரம். இல்லைன்னா ஆவியானவர் நம்ம மேலே வர்றதுக்கு என்ன அடையாளம் நம்ம இடத்துல இருக்கிறது? ஆவியானவர் நம்ம மேலே வர்றதுக்கு என்ன தகுதிங்க இருக்கிறது? எந்த தகுதியும் இல்லை. ஒரே தகுதி, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவர் எனக்காக உடைக்கப்பட்ட அந்த நித்திய மீட்பு, அவருடைய உடைப்பே என்னுடைய வாசனை. இயேசு கிறிஸ்துவின் உடைவே எனக்குள்ளே பரிசுத்த ஆவியின் வாசனையை கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு தேசத்தில் போகும்போது சத்துருக்கள் புறப்படுகிறது, வியாதிகள் சுகமாகிறது, பிரச்சனைகள் மாறுகிறது, போராட்டங்கள் நிற்கிறது, ஜனங்களுக்குள்ள ஒரு பலன் வருகிறது, நம்பிக்கை வருகிறது. வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், முதியோர்கள் சொப்பனங்களை காண்கிறார்கள். ஏன்? எந்த தகுதியுமே இல்லை. எதற்காக? இயேசு கிறிஸ்து அன்னைக்கு மகிமைப்பட்டதுனால, சிலுவையிலே மகிமைப்பட்டதுனால, சிலுவையிலே அவர் உடைக்கப்பட்டதுனால, அவருக்குள்ளிருந்து அந்த அளவிட முடியாத ஆவியானவர் அப்படியே இன்னைக்கு நம்மேலும் நம்முடைய தலைமுறையின் மேலும் வந்து அமருகிறவராக இருக்கிறார். இந்த ஆவியானவரை வாஞ்சித்து கொள்ளுங்கள், இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். என மாம்சமான யாவர் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். வெறும் 120 வருஷம்தானே மனுஷன் மேலே நான் ஊற்ற மாட்டேன்னு சொன்னவர் மீண்டும் இயேசு கிறிஸ்துவுக்காக மீண்டும் அவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றுவேன். அவர் ஊற்றுகிற கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்படவில்லை என்றால், பரிசுத்த ஆவியானவர்னாலே தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படவில்லை என்றால், விசுவாசிங்க, வாஞ்சித்து தாகத்தோடு கேளுங்க. நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீங்கன்னா உங்கள் நடுவில் அமர்ந்திருந்து உங்கள் தலையின் மேலே, உங்கள் சன்னதியின் மேலே நதியாய் வந்து பொழிவாராக. என கருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையில் இந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் இருக்கிற இடத்துல வாஞ்சியோட கேட்குறீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அளவிட முடியாதிருந்த உடைய மகிமையை இன்னைக்கு வெளிப்படுத்தி எங்களுக்காக நீங்கள் கொடுத்தீங்களே. இன்னைக்கு காத்திருக்கிற வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த ஜனங்கள் மேலே வந்து உம்முடைய கிருபையை பொழிந்தருள்வீராக. எல்லா குறைவுகள் நீங்கி, ஏன்னா இந்த ஆவியானவரை நாங்கள் சாதாரணமாக பெற்றுக்கொள்ளலப்பா. இந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் சாதாரணமாக பெற்றுக்கொள்ளலை. அதற்காக இயேசு கிறிஸ்துவை உடைக்கப்பட்டிருக்கிறாரே, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே. இந்த ஆவியினால உம்முடைய ரகசியங்களை அறியறதுக்கும், ராஜ்யத்தை கட்டுறதுக்கும், தேவனுடைய நன்மையை அறிந்து கொள்வதற்கும், தேவனுடைய திட்டங்களை சித்தங்களை கேட்டு அதன்படி செய்வதற்கும் எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. உங்கள் நாம மட்டும் உயர்ந்திருக்கட்டும். இந்த ஜனங்கள், இந்த பிள்ளைகள், இந்த வாலிப பிள்ளைகள் அதிகமாய் தேசத்தில் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுவார்களாக, அதிகமாய் தேவ அன்பினால் நிரப்பப்படுவார்களாக, அதிகமாய் தரிசனங்களை பார்ப்பார்களாக. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள், எல்லா விதமான பிரச்சனைகள், வருத்தங்கள் எல்லாம் நீங்கி தம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you.